வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி மின்ட் லீவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவு மின்ட் லீவ்ஸும், காரத்துக்கு ஒரு அரை பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஒரு சில தேங்காய், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் தோசை மாவில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக கோதுமை தோசை ஊற்றுவோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி மின்ட் லீவ்ஸ் போட்டிங்கன்னா நல்லா எப்படி எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். புதினா நமக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ பாருங்கள், தண்ணி விடாமல் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டேன். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கரைச்சிட்டு இந்த கோதுமை மாவுக்கு நீங்கள் நிறைய பேர் ரவா சேர்த்து அரிசி மாவுலாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம நார்மலாக ஊற்றுனாலே தோசை நல்லா வரும். இன்றைக்கி நான் இதுவும் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த ஜீரகம் அதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி கூட இதோட போட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை இதில் ஊற்றி அலசி அந்த மிக்ஸி ஜாரை போட்டு அந்த மாவோடு போட்டுட்டேன். மாவு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் தோசை நம்ம தடவும் போது நல்லா சூப்பராக வரும். இது மாதிரி நீங்கள் புதினா கருவேப்பிலை தோசை கூட இது மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நம்ம அரிசி மாவு இல்லாமல் கோதுமை மாவுலேயும் ஊற்றலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கருவேப்பிலை தோசை அரிசி ஊற வச்சு அரைச்சி உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவில் கூட அரைச்சி போட்டு இது மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் போட்டிருக்கேன். கல் கொஞ்சம் லைட்டாக காயட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து லைட்டாக ஊற்றிட்டு நல்லா தடவுனிங்கன்னா சூப்பராக நல்லா தடவுறதுக்கு வரும். ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா கோதுமை தோசை எடுக்க வராது. ஓரளவு கரெக்டான இந்த பாத்திரத்தில் வச்சுக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் போட்டுட்டு அந்த கலரே பாருங்களேன், அப்படி இந்த ஆலிவ் ஆயில் அந்த சொல்லுவாங்களே ஏலக்காய் க்ரீன், அந்த க்ரீன் சூப்பராக இருக்குது. கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ லைட் அப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக திருப்பி போட்டு சிம்மில் வச்சு வேக விடணும். ஏன்னா இது நார்மல் தோசை இல்லை, நார்மல் அரிசி மாவு இல்லை, கோதுமை மாவு இல்லையா, அதனால் கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி சுற்றி லைட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தோசை சூப்பராக எடுக்க வரும். இப்போ திருப்பி போட்டு ஒரு 1 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கார சட்னி நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி என்ன அப்படின்னா இது நைட்டு தான் ஊற்றினேன். அதனால் மத்தியானம் வச்சேன் பூண்டு குழம்பு இருந்தது. வெங்காயம் பூண்டு போட்டு குழம்பு வைப்போம் இல்லையா, புளி குழம்பு, அதுதான் இருந்தது. அதுவே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். Thanks for watching. Thank you.